சிக்கன் வந்து உன்னைக்கு அரிசி வேறதுக்குள்ள போண்டா அரை வேக்கல போதும்டா போண்டா ஃபுல்லா ஓவர் கோயின முடிஞ்சிட்டு அத போடு அரிசி வேணும் பார்த்து போடு அரிசி தண்ணி ஊத்தாம போய் அரிசி இது போடு தீய குறைச்சிக்க சிக்கன் வெந்துரும் என்ன தீய குறைக்கிறது நீ இப்ப சாப்பாடு போடு சிக்கன் வெந்துட்டா ஒண்ணும் முடியாது என்னடா பண்ற தண்ணி ஊத்தப்ப ஊத்திட்டு அரிசி குட்றா வேற முடிஞ்சிட்டா ஏய் டோர் பாரு நெருப்பு நல்லா எரியுது இத பண்ணு கட்டைய வெள்ள எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கட்டை கொஞ்சம் தான் வெள்ளோட லைட்டா உருட்டும். ஏய் இதெல்லாம் கப் எடுத்துவாங்க. பின்னாடி இருக்கு பாரு வெங்காயம் அதிகமா போயிட்டு ஏய் விஜய் பையா எடுத்து விடுறா சப்பாத்தி எல்லாம் சாமையா தக்காளி தான் போட்டாச்சுடா தக்காளி வெங்காயம் தெரிய வெங்காயம் பச்சடி இருக்குடா தக்காளிலே நம்மள தான் இருக்கு என்ன சாதம் எவ்வளவு பண்ணுவா சாதம் 1/4 கிலோ 1/4 கிலோ தண்ணி 3 லிட்டர் ஏய் 9 உள்ள கேப் இருக்கு இதுதான் ஒரு 1 லிட்டர் பாலுக்கு 5 லிட்டர் தண்ணி என்ன சார் இப்படி இல்ல அதுல கீழே ஒரு சொம்பு போல அதுக்கு இப்படி வடிச்சிட்டு பண்ணலாமே எடுத்தா எரியுது பத்தியா அது இப்படி வடிச்சிரண்டா தண்ணியை மட்டும் என்னடா சொம்புல என்ன பண்ணிட்டு இது கணக்குன்னு சரியா வராதுதான் போடு ஏய் என்ன எதுக்கு வீடியோ எடுக்குற மேட்ச் அடே அங்க ஏய் வீடியோ படம் கணக்கு வச்சு பணம் போட போறியா ஏய் இங்க யூடியூப் சேனலோட வரும் யூடியூப்ல ஒரு டிகே இங்க காமி vlog வீடியோ போடும் ஏய் நானா குக் அப்படியே ஒரு டான்ஸ் போடு டான்ஸ் நானா குக் முடிஞ்சா பாரு அது கொஞ்சம் போடுமா ஓமவல்லி ஓமோ இல்லையா ஏறாமா கொஞ்சம் சூட வெள்ள கொண்டு வெள்ள எடுத்துப்பா நீ கிண்டி விடுனா கருகுனா அது அடி பிடிக்கும் அத ஏன்னா மூடி வேற வச்சு சொல்றா தொறக்கும்போது கடுப்பா வர எனக்கு அப்ப மூடா ஏய் இங்க எடுத்துறேன் தொடர்ந்து புரி புரிய புரிய வருது எத்தனை சம்பளம் போட்ட அவ்வளவுதான் ஒரு சைடு புடிச்சுக்கடா இது சிக்கன் வெந்துரும் அது அடுப்பு இத இறக்கும் இதுலயே வெந்துரும் இப்போ இதுக்கு எல்லா நேரமும் எடுத்துறோம் இல்ல எடுத்தாச்சு ஏய் அந்த வேற பெரிய கட்டை எடு நிறுத்தி வேணா சிக்கன் டிகே உங்க காலு கிட்ட இருக்கு எடு அதே அவன முடிஞ்சிட்டோம் இன்னும் இறக்கி இன்னும் எடு நல்லா எரியுதுதான் கிண்டு ஏழு சும்பா ஆமா 7 சும்பா தண்ணி எங்க குடி தெரியும் சிக்கன் பச்சை பச்சை புண்டா எரியுது போல தண்ணி ஊத்துங்க 7 சொம்பு இது என்ன பண்றது ஆக்சுவலா நம்ம வந்து ரைஸ் லைட்டா ஒரு ஆஃப் குக் பண்ணி பொண்ணுங்கள போடணும்னு நினைக்கிறேன் இல்ல அது கரெக்ட்டா இருக்கும் லைட்டா வெறும் எரிய வைக்கணும்னா அப்புறம் எப்படி தண்ணி ஊதிக்கும் இரு அது போதும்டா இந்த மாதிரி வையாங்கனது வல்லாம் கையில கிண்டறான் காலால கிண்டறான் எடுத்து அடிச்சு போடுறது வராது அப்புறம் நீங்க சொன்ன வரங்க பாரு எனக்கு தினேஷ் ஆறுவெல்லாம் பறந்து என்னடா சாப்பாடு செய்வீங்க ஏய் அடி பிடிடா கத்தி இல்ல செடி என்ன எரிய விட்டா என்னடா புகையுது லைட்டா லீவ்ரா லைட்டா என்ன சொல்றாரு நீ ஏன் சொம்புல இதுல ஒரு இது இருக்குல 3 என்ன கணக்கு கிரேவி வச்சிங்கடா மொத்தமா ஒரு மூடல ஒரு சொம்புல 2 கப் தண்ணி விசிற போறான் போகுதா இரு கல்லுவாடா லைட்டா எரிய விட போறான் சொம்பு கை இல்ல நீ ஏன்டா மூடுற அது கல்வியா கிரேவி தண்ணி அத கலவ முடியாது எதை அவங்க கை கால கழுவிட்டாங்க சீக்கிரம் தண்ணி ஊத்தி மூஞ்சி மட்டும் தான் சோப்பு எடுத்து கழுவிடா அவத்த இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டே இருக்கேன் நான் எத்தனை தோடி கை கழுவிட தண்ணி சாப்பாடு காமிங்க இளநீ சாப்பாடு காமிங்க அவருங்க டேய் யானி ஒன்னு வெச்சு விடுமா இது இனிக்கும் அதுலயே வை என்ன இது அப்படியே மொத்தமா ஊத்திராத ஏய் இப்ப அடுப்பு எரியலாம் கண்ணு எரியுதுடா ஏய் அடுப்பு தான் இங்க ஊத்துறா இதுல ஊத்துறா அடுப்பு ஏத்தலாமா இருடா விசல அடுப்பு ஏத்து இப்பதான் எரியணும் அது இருங்க போல லைட்டா பொறுமையா தரலாம் அது எப்படி எரிஞ்சது பத்தி அப்ப இல்ல விசாலே அடுப்பு நல்லா ஏத்திட்டு அப்புறம் மூடி ஊதி போ நீங்க எல்லாம் சுத்த முடியாது 3 நல்லா எரியணும் இப்ப மூடனால எரிய வைக்க முடியும் குடிக்கிற தண்ணி அங்க இருந்தது ஐயே எதுக்கு வரீங்க தெரியல எதுலடா புடிச்சீங்க கத்தி எதுக்கு கழுத்து அப்பனா ஓகே இது என்ன 4:30 4:30 இது 4:30 கரெக்டா வந்துட்டாங்கடா சாப்பிடுறதுக்கு மூஞ்சாங்க என்னடா கணக்கு அரிசியை கொட்டுற அரிசியை நாளைக்கு கொளுத்திக்கலாம்டா போறா வருஷத்துக்கு முன்னாடி இதே நிலைமையில ஒண்ணு நான் பார்த்தேன் வயல்ல இன்னமும் இதே நிலைமையில தான் ஏத்து டக்குனு 2 கட்டை ஏத்தி இழுத்துட்டு சொல்லு பாய்
என்ன ஓடி தோற இவர் கையாலே திறக்கிறான் சந்தா. அரசு ஊத்துறா கிண்டு கிண்டு 5 அது ஊத்திர ஒரு 9000. ரொம்ப ஊத்துறாரா குளகுளம் போயிடுது. அரிசி போட்டா ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அக்கல முடியா இன்னும் போடல. கடைசியா தூவி விட்டுருவோம். என்ன குழம்பா மசாலா கட்டாக்கிற மத்தியாமல இப்பதான் பாக்குறதே மசாலா கரெக்டா இருக்கானே. ஊத்திட்டியாடா மசாலா கரெக்டா பாறா. கொளுத்தணும் எதை எடுக்கணும் கொளுத்துறா கொதிக்கணும்டா கிண்டி விடா 2 விரவ ஏத்து இந்த பக்கம் அந்த மசாலா கரெக்டா இருக்கானே சொல்லு ஏத்து விரவ சல் பாய் காம் கர பாய் செய்ய மாட்டறா உப்பு லைட்டா போடுடா பாக்குறாரு. உப்பு போடணும் எல்லாமே போடணும். லைட்டா உப்பு போடணும் உப்பு மட்டும் போடுடா என்ன அதெல்லாம் கரெக்டா இருக்கா? போடவே இல்லடா இத்தனோண்டு தான்டா போட்டான். ஏய் நான் தேவையில்லாம கரெக்டா சொல்லுங்க. என்ன ஜோர போறது தைல ஊத்தி தெரியாது நீ சும்மா தேவலாம் பேசிட்டு மூடிய போடு நான் எதுவும் சொல்லல. இல்ல பாத்துக்க உப்பு இருக்காது. கொஞ்சம் போடணும் வித்தியாசமா சாப்பிடுறானே இவன். எனக்கு தினேஷ் எனக்கு ஏய் டம்முல போடு நான் உப்பு போடணும். போடு லைட்டா போடுறா சாத்துக்கே உப்பு இல்லண்ணா. நீ லைட்டா போடு தண்ணி கோச்சு அப்புறம் தான் அவன் சொன்னாவே அடிச்சு வச்சிட்டீங்க தக்காளி பூனை வந்துட்டா. அது அப்படிதான் லைட்டா உப்பு மட்டும் போடு அப்படியே போட்டுட்டா. டா அஜய் ஏய் தோரா ஏய் விசால கட்ட வாங்குறோட எரிக்கணுமா சமைக்கணும் கத்திட்டே போடிதான் ஏய் போடுங்க ஏய் கலக்கிடுறா ஏய் அது போடலாம். ஏய் இது போடு. ஏய் எக்ஸ்ட்ரா கறி வேணுமா? இருக்க யார் போடலாம் ஏய் கிண்டுனா போய் கொதிக்கிட்டு வஞ்சத்துல அப்படியே சாப்பிடுவான். கரைச்சு விட்டேன்ல அதெல்லாம் கண்டி இவனுக்கு ஒரு முடியே சும்மா வேற கடுங்க பாஸ்மதி தானடா அவனே. ரசத்துக்கு வந்து எந்த கவலையும் கிடையாது. காலி ஆவணும். அவனுக்கு தெரிஞ்சதான் இவன் கரண்ட் வாங்கிக்கிட்டுனா வீட்டுக்கு கேட்டுதான் மாதிரி அவ்வளோதான் ஏய் வந்து மிச்சம் அதுல வந்து முடி இருக்கா அஜய் பாத்துக்கிட்டு. அதையே போட்டு விடுவோம். ஏய் முடிய மட்டும் இது பண்றான். நீ பத்திரமா இங்க வராத இங்க இருந்து அடி பிடிச்சிரும். இதை வேலை என்ன அதை பாரு. நைஸ் போடாதா போடல போட்டதுக்கு அப்புறம் கிட்ட கூடாது. அரிசி அங்க இருக்குது. அப்படியே கொதிக்கிடும் அடி பிடிச்சா இதுல வேற 3 தடவை சமைச்சிருக்காங்களாம். பூரா அடி பிடிக்கும் தண்ணி இருக்கு இப்படி அடி பிடிக்கும் அதெல்லாம் பிடிக்கும். ஏப்ப ஃபீல் பண்ணாதீங்க அதெல்லாம் ரொம்ப தானே சரி கூட நான் கிண்டுறேன். இது வந்து ஹைதராபாத் பிரியாணி தான் கீழ அடியில மசாலா இருக்கும் மேல போட்டு ரைஸ் ஆமா ஆமா காவு கொடுத்து ஆரம்பிச்சிருக்கான் எப்படி வந்தானே தினேஷ் எத்தனை தடவை சமைச்சிருக்கான்? அந்த யார் காரணத்துக்கு இவன் தான் எல்லாத்துக்கும் இவன் தான் நீ தான் காரணம் நீதான் தண்ணி பத்தலன்னு ஒரு கொடுத்தது ஏய் நாவல அந்த ஒரு குண்டா சொத்தி வாகல்ல கொட்டிட்டு வந்தேன். டேய் ஆனா இது நல்லா இருக்கு நினைக்கிறேன் அருமையா வந்திருக்கு அருமையா வந்திருக்கு அதுதான் எல்லாம் இது வரைக்கும் அருமையா வந்திருக்கு. இதுக்கப்புறம் தெரியல. இது வரைக்கும் வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு தெரியல. அது அரிசி போட்டோமே என்னன்னே அவனுக்கு தெரியல. கிண்டிட்டு இருக்கு அரிசி போட்டோன்னு நினைச்சிட்டு இருக்கான். அரிசி போடல தெரியாது அரிசி போட்டிருக்கு உள்ளாரா. அரிசி போட்டா இவ்வளவு தண்ணி இருக்கு. லெமன் இல்ல. அது ஒரு நம்பிக்கை இல்ல. அது பதிலா தான் தயிர். அரிசியே போறது இது. இந்த வாய் குத்தி வந்தவன் நின்னு தெரியுதுலடா. பெட்ரோல் எடுத்துடா ஊத்துவோம் விசிட்டா. அதெல்லாம் வந்து அதானே இருக்கு. ஏன் அவன் அரிஞ்சிட்டு இருக்கான்டா. ஹெல்ப் பண்ணுங்கடா போய். சரி இந்த பக்கம் லைட்டா திருப்பி பாத்து இந்த பக்கம் வர இது உள்ள
மேல வை விசால. அவ்வளவுதான். நல்லா ரஞ்சித் நீ ஏதாவது பண்ணு. அவன் பண்ற கரண்டி அவன்கிட்ட கொடு. அவன் பண்ற வேலை ஒரே வேலை தான். எடுத்துட்டு வரதா. குண்டான வந்து துடைக்கிறது. அது கண்டிப்பா பண்ணுவாரு. நல்லா எரியுதுண்ணா. டேய் அவன் போடவே இல்ல இரு சும்மா போங்க சித்த இரு இல்ல கரெக்ட்டா இருக்கு பாட்டா உள்ள 50 கிராம்ல மாப்ள 50 கிராம் ஏய் வேண்டாம் இரு ஒரு ஆள் பண்றது விடுங்கடா தேவனா இது பண்ணி தான் அரேஞ்ச் ஓடுது ஏ போடுறா யாரும் வேணா வேலை ஆரம்பிச்சு ஏ போட்டு விடுறா. இரு அவன் தான் இந்த மாஸ்டர். பண்ணிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணுவாரு சுரேஷ் பின்னாடி போடு வேஸ்ட் ஆகுது 50 கிராம் ஆமா. 50 கிராம் தான பிஸ்கட் கொடுத்துட்டு போவோம் நான் எடுத்துக்கிறேன். கடையில் ஊற்றி விடுவோம். கொதிக்கவே இல்லை. தக்காளி பச்சடி போண்டா மக்கள் கம்மியா இருக்குறியா எல்லாம் சுத்தி நின்னு உங்க ஹீட்லயே வந்துரும் போல அது. ஐயோ வேணாம் எல்லாம் சடங்கு பண்ற மாதிரி நிக்கிறாங்க. போடுடா. எவ்வளவு ஆசை ரெண்டு போட நல்லா அதான் நல்லா இருக்கு வேணாம் நீ வேண்டாம் நீ வீட்டு போடா நீ அவளதான் முடிஞ்சு போடுடா கரண்ட் எது வேணாம் ஏய் போயிட்டாலே அரேஞ்ச் போடாத. வாசல்லே கண்டுபிடிச்ச வந்துட்டு. நிக்கிற போஸ்ல தெரியும். இல்ல இப்படி நின்னீங்கன்னா அது எப்போ கொதிக்கும் வெறியில தக்காளி எல்லாரும் வெறியில அள்ளி பாரு நான் டேஸ்ட் பார்த்தா கண்டுபிடிச்சேன். தக்காளி சாதம் தான். இல்ல ஐயா சிக்கன் போடலன்னு நினைக்கிறேன். அதனால தான் சிக்கன் போடலன்னா அதனால தான் லாஸ்டா அரிசில போட்டு வெந்த பிறகு லாஸ்டா போ லாஸ்டா அப்ப மிக்ஸில போட்டு அடிச்சு உப்பு போடல அரைச்சி மிக்ஸில போட்டு புதுசா நினைக்கிறேன். துண்டு துண்டா போகும். எனக்கு ஒண்ணுமே புரியலங்க பிரியாணி மசாலாவே போடாம எப்பற பிரியாணி ஏய் அத போடுனா ஆசி லைட்டா போடு போடு ஆமாடா நான் சாப்பிட மாட்டேன். போய் தக்காளி ஃபுல்லா போட்டாச்சுடா. போட்டு அதோ கிடக்கு பாரு. இவ்வளவு நான் சொல்றேன் மசாலா. சிக்கன் மசாலாடா நான் டேஸ்ட் நான் வாசனை போடுறேன் பண்ணி பாரு வேணா. நீ போடுடா நீ போடுற தக்காளி மசாலா இருக்கு. அங்க இருக்கு பாரு ஃபுல்லா கொட்டி விடு. பேப்பர் ரஞ்சித் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. எல்லாத்தையும் கொட்டி விடு. ஏதோ மசாலாலாம் இல்லையா அவன் போட்டு விடு. பேப்பர் இதுல போட்டீங்களா? அப்போ ஓகே. ஆனா பேப்பர் ரெண்டு கலக்குது சொல்றாரு. இப்ப கூட பேசலாம் சொன்னா அவ்வளவுதான். கலர் வந்துட்டு விடு. ஏற்கனவே சப்பாத்தி சரி விடு அதுல விட்டுரு பிரியாணி பார்க்கவா? இதுக்கே உப்பு கம்மியா இருக்கு. நான் சாப்பிட்டேன் மதியம் நல்லா இருக்கு. அவன் கரெக்டா தான் பண்ணிருக்கான் அந்த பையன். அவனை முன்ன அவனை ஊக்கப்பட்டு பிரியாணி வாட வருது அப்பலாம் பிரியாணி போட்டு போடா. மசாலா போட பிரியாணி அவனை ஊக்கப்படுத்துகிறான். ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு வரணும் ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கா இன்னும் கொஞ்சம் போடுறாளே. 8 பேரா? நீ மேட்ச்ல வீக்கா நீ. என்ன ஜெத்தி 12 பேர் நிக்கிறாங்க. 3 5 7 8 பேர் 3 5 8 பேரா? லேய் ஆனா ரமேஷ் டியூஷன். இவங்களே 12 பேர் நிக்கிறாங்க. ரமேஷ் டியூஷன்ல படிச்சதுங்கிறது அறிவே கிடையாது அவனுக்கு. அதனால தான் 12வது ஓடியாந்துருக்கான் அவன். 13 14 பேப்பர்ல எடுத்து வைக்கிற நல்லா எரிக்குடா கட்டி வச்சிட்டீங்களா இரு 2 பேர் இன்னும் வராங்க. அப்ப பேயில ஆடு வந்தாடா கடைசி அவன் ரமேஷ் சமைச்சிட்டான். பேப்பர் எப்ப எடுத்துறோம் அடி ஏய் இந்த லைட்டா தள்ளி விடு. போரும் விடு. கரண்ட் எடுத்து உள்ள விடு பாத்தீங்களா? ஏய் வரகு உள்ளார தள்ளி விடா. ஏய் வரகு உள்ளார. போமா ஏய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த சைடு இந்த சைடு. கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் ஈரமா இருக்குடா. அது உடண்டா வெளியில வருது போடுறா. கல் வச்சோம்னா ஹீட் செங்கல் எடு. கல் எடுத்து
ஏய் காரமா இருக்கும்டா. ஏய் மிளகாத்தூள் போடலடா, கொஞ்சமா போட்டிருக்க. அடிச்சுட்டு அஞ்சுக்கு வந்து take off ஆகுறான். அட பாவி. ஆந்திரா காட்டு. போடுவாங்க. ஒரு 1000 சைடுல அஞ்சுக்கு எது பண்ணாலும் நெருப்பு முட்டணும் நல்லா. நானும் நெருப்பு மூட்டேன். வீடியோ எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கான். வீடியோ யாரா எடுக்கிறது? கௌதம் ஒண்ணு போட்டோ அதெல்லாம் என்னெல்லாம் இருக்காது. ஓடி இருக்குடா. ஏத்தி பாரு. எத்தனை நிமிஷம் வீடியோ? 16 நிமிஷம் ஓடிட்டு இருக்கு. இங்கே உட்காந்துருக்கு. மொதல் ஒரு 17 நிமிஷம், இது ஒரு 16. வாசம் வந்துட்டா. அரவிந்த் அடுப்பு வாசனை தவிர வேற எதுவும் இல்லை. ஐயா அந்த பேப்பர் எடுத்து உள்ளார திங்கி விட்டாங்க உங்களுக்கு. இனிமே கறி உள்ள கறி வந்து இல்ல கீழே ஏய் லைட்டா கிண்டி விடுங்கடா, அடி பிடிச்சிட போகுது. கோச்சிட்டு கரைஞ்சிரும். கரைச்சி எடுத்து போய் எலும்பு தான் இருக்கும் உனக்கு. யாரா அவன் முடியெல்லாம் வெட்டி விட்டு யாரா அப்படி ஆக்குனது? ஸ்டிக்கர் யாரா ரெடி பண்ணது? பஸ்கட் போடுன்னு சொன்னா. பஸ்கெட் போட்டு பஸ்கட் போடுன்னு சொல்றதே. விசாலே பேப்பர்ல எடுத்து உள்ள வைடா. பேப்பர்ல எடுத்து போடு. ரொம்ப மோசமா பண்ணிருக்கான் அவள. இல்ல இது இதே ஏறானே எடு பாப்போம். ஏய் கொதிக்குதுடா. ஐயோ ஏய் வா வா எல்லாம் ரவுண்ட் கட்டு. இதுல என்ன கொதிக்குது? ஏன்டா? தண்ணி வடி என்ன? போடு போடு போடு. பொறுமையா போடு. மேல அசிஸ்டன்டா போய் அந்த கரண்டி எடுத்து போடணும். அதுல சல்லு சல்லு போடணும். சொல்றது கேளு. கள்ளி ஓட்ட கரண்டிடா. அதான் ஓட்ட கரண்டி அதான் தண்ணி கீழ போய்டும். ஏன் எல்லாரோட மோசமா இருக்கானே. பிரெயின் ராட் சரியான பிரெயின் ராட். இது செப்புன்னாங்க. அக்கா உள்ள 1000 பேர் சமைச்சிருக்கேன்னு நம்ம விட்டா தண்ணி ரொம்ப அதிகமா இருக்குடா டேய். நான் அப்படியே வெளிய படி. ஏய் இதான் உறிஞ்சிருடா. உரியாரா. ஏய் கறி விட்டுறலாம். கறி கிண்ட உடையா சாப்பாடு. இல்ல அரிசி என்னடா நீ நினைக்கிற மாதிரி இருக்காது. தக்காளி தண்ணி அதிகமா இருக்கு. பாரு வேணா பாரு தண்ணி மாதிரி ஏண்டா. ஏடா பாரு அடிச்சு சோத்துன தண்ணி. இரு தம்முல போடா நீ 20 நிமிஷம் தம்மு. ஏய் இப்ப போடுறாத ஏடிக்கு. 20 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் போடாத. அது அப்படியே இதாகணும், கொஞ்சம் ட்ரை ஆகணும். நம்மளும் செஞ்சிட வேண்டியது. ஊத்தினா குழஞ்சு போயிடும் ஃபுல்லா. தட்டி விட்டுறாத, செல்லு உள்ள வந்துடும். இங்க இங்க போறது பாயா. நல்லா இருக்கு. கறி வந்துட்டுனா ஒன்று எடு. அண்ணா 2 பீஸ் கிடக்கும். ஒரு பீஸ் எடுறா, சாப்பிட்டு பார்ப்போம். அதுலயே பாதி பூனைக்கு வச்சாச்சு கீழே. ஒன்று எடுறா, சாப்பிட்டு பார்ப்போம். சத்தியமா கடைசியா அந்த உப்புலாம் இருக்கான்னு பாத்துறேன். அவ்வளவுதானே. ஏய் விசில் வேற பேசிட்டாரியா? ஏய் ரசக்கார வச்சிருடா. பாறா பாறா குடு கரண்டி குடு. இல்ல அரிசி போடு. பாரு நான் உப்பு இருக்கானே. ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு. இப்போ இன்னுமே இது போடுறீங்க. கலட்டாதீச்சு கலக்காதீங்க. உடஞ்சிரும். தண்ணி அதிகமா இருக்கானே. ஆமாண்ணே. தண்ணி அதிகம். தண்ணி கம்மியா ஊத்துறாடா நீ ஆதுரு. ஏய் நான் உப்பு கரெக்டா இருக்கு. சோறு வெந்தா உப்பு ஈத்துறோம். அதாவது லைட்டா போடணும் உப்பு. உப்பு கொஞ்சம் லைட்டா போடணும். கம்மி பண்ணாத. ஏய் உப்பு லைட்டா போடணும்டா. சீனாத்து ஆயில் எடுக்காத. ஏய் இவ்வளவு பேர் போகுது. இங்க அரிசி தண்ணி எவ்வளவு இருக்கா? லைட்டா அப்படியே பொறுமையா விட்டுக்குற. அது எங்க இருக்கு? நான் கரெக்டா இருக்கணும் அதெல்லாம். வந்துருந்தாலே உடஞ்சிருந்த அரிசி. ஐயோ என்னடா இது? நான் ஒரு சொம்பு தண்ணி முண்டுறோம். இருடா இருடா. ட்ரை ஆகட்டும். போடா டேய் போடா. கஞ்சி கூட லைட்டா உப்பு போடணும். நான் போணுமா? கொஞ்சம் உப்பு போடு.
உப்பு கரெக்டா இருக்கும் உனக்கு புரியுதா இல்லையா? சோறு வெந்துட்டா உப்பை ஈத்துரும். உப்பு இல்லடா, ஏய், உப்பு போடுறா. உப்பு போறான்னு சொன்னேன். உப்பு போடு, உப்பு போடு. ஏய் லைட்டா தண்ணி எடுத்துமா. உரப்பு அதிகமா இருக்கு. மரப்பள்ளி போட்டு இன்னும் ஒரு மணி நேரம் நம்ம உரப்பு அதிகமா இருக்கு. உனக்கு கண்ணுக்கு நீ குடிச்சுட்டா தெரியும் உனக்கு இப்ப. ஏய் இவ்வளவு போடாத பாய். கட்டியா வருது. இவன் கிட்னி விளையாட நினைக்கிறான் லைட்டா போடுறான். ப்ரோ லைட் ஆஃப் ஆயிட்டு தண்ணி ஊத்திடா. ஒரு சொம்பு வந்துரும். போட்டா உப்பு. என்னடாச்சு இதுல உப்பே சுத்தமா இல்ல. இருடா லைட்டா போடு. சுத்தமா இல்லையா? லைட்டா போடு. லைட்டா லைட்டா லைட்டா. ஆ ஆ. செத்த இது ஏய் லைட் எடுறா